எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த குட்டியோடைய அப்டேட்டுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நம்ம 16ஆந்தேதி இவ்வளோ குட்டியை ரெஸ்க்யூ பண்ணோம். நாக்கை கடித்து நாக்கு 2 ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு தான் அந்த ஜாயிண்டிங் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அன்றைக்கே உள்ள நாக்குள்ளே தச்சு கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு. அதுக்கடுத்து என் வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணேன். என் வீட்டுக்கு மாற்றினேன், சாப்பாடு கொடுத்தேன். அது நாக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக உணர்ச்சி இருக்க மாதிரி தெரியல. லபக்கு லபக்குன்னு முழுங்க தான் செய்யுது. அது போக ஓரலாக ஃபீட் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, அதுவும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஷெல்டருக்காண்டி வீட்டிலேருந்து வெளியே எடுத்தேன். அம்மா பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கேடா, ஆக்டிவாக இருக்கே, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை கொடுத்துட்டு போனாங்க. சரின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஷெல்டரில் வச்சுட்டேங்க. ஷெல்டரில் வச்சுட்டு ஃபுட்டு நைட்டுக்கும் மார்னிங்க்கும் லிக்யூட் ஐட்டமாக இல்லை கொஞ்சம் செமி சாலிடாக தனியாக கொடுத்தேன். அதுக்கு பால் கொடுக்கக்கூடாது. பட் இருந்தாலும் சாப்பிடுதான் செக் பண்ணுறக்காண்டி பால் காய்ச்சி கொடுத்தேன். பாலும் சாப்பிட்டுச்சு. இன்றைக்கி மார்னிங் ஈரல் மிக்சியில் போட்டு அடித்து அதை கரைச்சி வச்சேன், அதையும் சாப்பிட்டா. அடுத்து சரின்னு சொல்லிவிட்டு மருந்து கொடுக்கலான்னு வாயை திறந்து பார்த்தா நாக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் நாக்கு இருக்குமான்னு தெரிலங்க. எந்த அளவுக்கு சர்வைவல் ஆவான்னு தெரில. இப்போ வரைக்கும் நல்லா இருக்கா. பட்டு நம்மளுடைய முயற்சி நம்ம கொடுத்துட்ருப்போம். ஒரு வேளை சர்வைவல் ஆகிட்டா அப்படின்னா நாக்கு இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைங்க. ஸோ அவள் எப்படி அந்த குட்டினால் எப்படி அவள் பழக போகிறா, எப்படி அவளோட இன்டேக் இருக்க போகுதுங்கிறது இனிமேல் தான் தெரியும். சரி, ஓகே. பட் ஆனால் பெயின் இல்லாமல் இருக்கக்கூடிய மருந்தும் இந்த புண்ணு உள்ளுக்குள்ளே இருக்க புண்ணு ஆறுறதுக்குரிய மெடிசன்ஸும் நான் கொடுத்துக்கிட்ருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நல்லா இருக்கா. ஃபர்தராக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த கொடுமைலாம் எந்த உயிரினத்துக்குமே வரக்கூடாதுங்க. ரொம்ப நரக வேதனை. நாக்கு இல்லாத நாக்கு. நன்றிங்க.